சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இங்கே டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு. அதை இங்கேயே சாப்பிட்டுலாம். நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு தூக்கு போனேன். தூக்கு சட்டி அவசரத்துக்கு பருப்பு சட்னி. பருப்பு சட்னி. ஓ ரைட். தண்ணி சிம்பிளா வீட்ல இருந்து என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சு எடுத்துட்டேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு இட்லி சுட்டு சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏதாவது இருக்குன்ட்டு பருப்பு சட்னி எடுத்துட்டு வந்துட்டேன். சாமி கும்பிட்டோன்னே பசி அதிகமாயிடுச்சு, அதனால சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இட்லி சட்னி இட்லி பருப்பு சட்னி. இதுதாங்க பருப்பு சட்னி தான் கிடையாது, அதனாலதான் பருப்பு சட்னி சூப்பரா இருக்கு. இட்லிக்கும் பருப்பு சட்னிக்கும் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆமா ஓகே சாப்பிடுங்க. ஒரு டைம் வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது அது ஒரு கோயில்ல வந்து அப்படி உட்காந்து நல்லா சாப்பிட்டாவே ஒரு திருப்தியா இருக்கு. இதுதான் எங்க குலதெய்வம் கோயிலோட பூசாரி எல்லாம். சூப்பரா இருக்கு. இப்படி கோயில்ல வந்து உட்காந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி சட்னிக்கு சூப்பராக இருக்கு. போண்டா கடையில் வாங்கினது. இட்லி சட்னி நான் வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு வந்தது. ஏன்னா போன டைம் ஒரே ஒரு பூரி தாங்க 100 ரூபா. அப்படியே அது எப்படி சொல்றது, ரவுண்டு அது ஒரு மாதிரி. அதனால நான் வெறுத்து போயிட்டேன். அதனால இன்னைக்கு நேரத்தில் இருந்துச்சு நானே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்.